ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. நான் ஊருக்கு போயிருந்தேன். அதுக்கு தான் போட முடியல. இதுக்கு மேலே கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா, பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச்சிங் பார்த்தோம் இல்லையா? நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னே பேக் பார்ட் வந்து ஸ்டிச்சிங் போடலான்னு நினச்சேன். அது வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் காட்டுறேன். இது ஆல்ரெடி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். பாருங்கள் ஷேப்பெல்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து கப்பு வச்சாக்கா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். கப்பு வந்துட்டு இவங்க வந்து கப்பு கேட்கல, அதனால நான் ட்ரெஸ்லேயே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பேக் வந்து நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி தெரியுதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த பேக் ஸ்டிச்சு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு எல்லாம் ஸ்டிச் ஆகிடுச்சு பார்த்துங்க. இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டு ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? இப்போ வந்து நம்ம பேக் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஆகிடுச்சு, பேக் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி தான் வரும். இப்போ நான் வந்துட்டு வேறு ப்ளவுஸ் பீஸில் வந்து உங்களுக்கு பேக் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா? அந்த லைன் மேலே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வேண்டானாக்கா, இப்போ நம்ம பேக்குக்கு நெக்கு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க, சரிங்களா? நான் வந்து கரெக்டான சைடு மெயின் கிளாத் போட்டுட்டு லைனிங் போட்டிருக்கேன். அதை ஏன்னாக்கா நம்ம திருப்பி தைக்க போகிறோம், அதனால் உங்களுக்கு இன்னொரு தடவை சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து டிசைன் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்களாக்கா, இப்போது நம்ம பேக் ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா? சேம் ப்ரொசீஜரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். மற்றபடி ஃப்ரண்ட்டில் என்ன கொடுத்துருக்கேன்னா அதே தான் ஸ்டிச்சிங்கில் வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிக்கிங்க. நீங்கள் பிகினர்ஸ்னால அந்த லைன் மேலே ஸ்டிச் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இல்லைன்னா அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம எப்போவுமே லைனிங் கட் பண்ணோன்னா மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணோம். ஏன்னாக்கா ஸ்டிச்சிங்கில் எதுனா ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமாக்கா நம்ம வந்து தைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இப்போ வந்து அங்கெல்லாம் ஒரு அர்கட் போட்டுங்க. ரவுண்ட் டர்னிங் பண்ணோம் இல்லைங்களா? அங்கெல்லாம் ஒரு அர்கட் போட்டுங்க. போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பி போட்டு மேலே ஒரு ஸ்டிச் பண்ண போகிறோம், சரிங்களா? ஃப்ரண்ட்டு கூட இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். சில பேர் வந்து டிசைன் வைப்பாங்க, சில பேர் வந்து டிசைன் வைக்க மாட்டாங்க. இந்த ஸ்டிச் வந்துட்டு லைனிங் மேலே தான் அடிக்கணும், மெயின் கிளாத் கிடையாது. லைனிங் மேலே சைடு எட்ஜிலே நீங்கள் அடிச்சிட்டு போகணும், சரிங்களா? நிறைய பேர் வந்து ஃப்ரீ கிளாஸான்னு கேட்குறீங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஃப்ரீ கிளாஸ் தான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சென்டரில் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து புரியாது. சில பேருக்கு எந்தெந்த வீடியோ வேணுமோ அதை சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணவனையும் அப்படியே மேலே ஒரு ஸ்டிச்சிங் போட்டுங்க. மேலே ஒரு ஸ்டிச் போட்டுங்க. ஃப்ரண்ட்டுக்கு கூட இதே மாதிரி தான் சேம் ஆச்சுங்களா? இந்த மாதிரி நெக்கு கூட நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். போக போக கிளாஸில் வந்து நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக போடுறேன். பிகினர்ஸ்க்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு வந்து பிரின்சஸ் கட்டு, காலர் நெக்கு, கவுனு இது தான் வந்து மெயினாக இருக்குது. அதுக்கு தான் நான் அது மட்டும் சிலபஸ் கொடுத்துருக்கேன், சரிங்களா? உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் வந்து வாட்ஸ்அப்லேயே கேளுங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் ஆனோடனே ரவுண்டாக இப்போ எல்லா பக்கமும் ஒரு ஸ்டிச் போட்டுங்க. துணி வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு இழுனாக்கா இழுக்கிறது இல்லை, கரெக்டாக லெவலில் கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு. ஏன்னாக்கா சென்டரில் வந்து நம்ம லைனிங்கை வந்து தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவோம், இதில் பண்ண மாட்டோம். அப்போ வந்துட்டு கொஞ்சம் துணி வந்து சுருக்க விடுறதுக்கு சான்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பார்த்து பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், சரிங்களா? எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணுங்க. என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் வந்து எப்படி எனக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்கனாக்கா, இப்போது பேக் நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா? இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு சென்ட் பண்ணுவாங்க. சென்ட் பண்ண உடனே கரெக்டாக இருக்குது அப்படின்னா தான் அவங்க வந்து அப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அவங்க அட்டன் பண்ணுவாங்க. கரெக்டாக இல்லைன்னு சொன்னாக்கா, பேக் சரியாக வரல அப்படின்னு நான் சொன்னேனாக்கா, அதை திரும்ப எனக்கு ஸ்டிச் பண்ணி காட்டணும். கரெக்டாக வர வரலையே ஸ்டிச் பண்ணி எனக்கு காட்டுவாங்க. இப்படி தான் எங்கள் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. எதனா டவுட்ஸ் இருந்தால் அவங்க கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த மாதிரி தான் எந்த கிளாஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் கிடையாது. நான் வாட்ஸ்அப்பில் தான் எடுத்திருக்கேன், இண்டிவிஜுவலாக தான் எடுத்திருக்கேன். குரூப் எல்லாம் இல்லை. டைலரிங்ன பேருக்கு அது பர்ஃபெக்டாக கற்றுக்கணும் இல்லைங்களா? அதனால நான் குரூப் எதோ பண்ணல, இண்டிவிஜுவலாக தான் கிளாஸாக இருக்குது. உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ என்னோடய ஃப்ரீ ஜாயின் ஆகுங்க. அவங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி கொடுக்குறேன்.
இது ஃப்ரீ கிளாஸ் தான். வெளியிலலாம் 10,000 15,000 அப்படி சார்ஜ் ஆகும். நம்ம இதில் ஃப்ரீயாகவே நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் தான் ஒரு 200 ருபீஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா என் கிளாஸில் வந்து ஜாயின் ஆகலாம். ஸோ இன்றைக்கி நான் பிரின்சஸ் கட் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பேக் ஸ்டிச்சு பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கமெண்ட்ஸ்லேயே கேளுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். பேக் பார்ட்டுக்கு இவ்வளோ தான் ஆயிடுச்சு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்களுக்கு எப்படி வருதோ அந்த மெத்தடில் சொல்லி தருவாங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் நான் சொல்லித்தரேன். ஸோ பேக்கில் வந்து நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு 2 ஈக்குவல் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சென்டரில் நான் கட் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து பேக்குக்கு எந்த ப்ளவுஸ் ஆகட்டும் எந்த ஸ்டிச் பண்ணாலும் நான் இந்த மெத்தடில் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். உங்களுக்கு இந்த மெத்தட் பிடிச்சிருந்தாக்கா இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா நான் 2 லைனிங்லேயே கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறனாலும் நோ ப்ராப்ளம், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க மேலே. அதுவும் கிளாத்தை கொஞ்சம் க்ளீனாக ஈக்குவலாக இழுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னாக்கா சுருக்க விடும். சரிங்களா? இந்த மாதிரி 2க்கும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஐப்பட்டி ஊக்பட்டி தான் நம்ம கட்ட போகிறோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து என்ன இருக்கும்னாக்கா ஸ்லீவ் இருக்கும். ஸ்லீவ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். இதில் இப்போ நம்ம வந்து ஊக்பட்டிக்கு வந்து நம்ம 1.5 இன்ச் எடுத்துக்குவோம். ஹைப்பட்டிக்கு வந்து 2 இன்ச் எடுத்துக்குவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கோங்க கிளாத்து. நம்மளுக்கு துணி வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து நம்மளுக்கு சரியாக பத்தாது. அதனால் நீங்கள் ப்ளவுஸ் தைக்க சொல்ல லைனிங் பீஸ் எதனா மீந்துருந்தாக்கா எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? நான் 1.5 இன்ச்சுக்கு ஊக்பட்டியை 2 இன்ச்சுக்கு வந்து ஐப்பட்டியை எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு இதை 2 ஃபோல்ட் பண்ணி ஐப்பட்டிக்கு வச்சுக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இது ராங் சைடு போட்டுட்டு கீழே வந்து நம்ம வந்து ஃபோல்டிங்க்கு வந்து கிளாத் அட்டாச் பண்ணுவோம். அதனால் நீங்கள் அதே மாதிரி வச்சுங்க. மேலே மட்டும் தான் நம்ம ஃபோல்டிங் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி 2 ஃபோல்டு பண்ணி வச்சு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுங்க. இப்போ வேறு கிளாஸாக இருந்தாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ஸ்டூடெண்ட் ரிவ்யூ போடுவோம். இது டைலரிங்னால நம்ம வந்து ரிவ்யூ போட முடியாது. நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறத வந்து ஸ்டூடெண்ட் அனுப்புவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். வேறு எதுனா இருந்தாக்கா போடலாம். இது சின்ன இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி ரிவ்யூ போட்டால் நல்லா இருக்காது இல்லைங்களா? அதுக்கு தான் நான் போடல அதெல்லாம். ஸோ இந்த மாதிரி மேலே நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, லைனிங்கில் மட்டும் தான் ஸ்டிச்சிங் விடணும். அப்போ தான் ஃபோல்டிங் வந்து நம்மளுக்கு க்ளீனாக வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிங்க. ஐப்பட்டிக்கு நம்ம பெல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுங்க. இவங்க என்னத்துக்கு லைனிங் வந்து ஒரு கலராக இருக்குது, மெயின் கிளாத் ஒரு கலராக இருக்குனாக்கா சாரீ வந்துட்டு ஒரு டார்க் நெவி ப்ளூ அந்த மாதிரி இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேனாக்கா அதோட ஷேடோ வந்து டபுள் கலராக தெரியட்டோன்றதுக்கோசரம் நான் இந்த கலர் லைனிங் எடுத்திருக்கேன். சாரீக்கு நான் காட்டுற லாஸ்ட்டில் என்ன கலருன்ட்டு டிசைன் பண்ண சொல்ல அது ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பீஸில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கிங்க. எனக்கு பேக் ஊக்குனால நம்மளுக்கு ஊக்கெல்லாம் கிட்ட இருந்தால் தான் அது ஃபினிஷிங் நல்லா தெரியும். இது ஏன்னாக்கா நம்ம பிரின்சஸ் கட் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதனால. ஸோ இந்த மாதிரி வி டைப் தான் நான் வந்துட்டு ஹை கட்டிகிட்டு இருக்கேன். நீங்களும் வி டைப் வந்தால் வி டைப் பண்ணலாம். இல்லைன்னா வேறு மாதிரி இருக்கா, அது இன்னொன்று போக போக நம்ம கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு நான் ஸ்லீவ் கிளாஸ் தான் போடுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கனாக்கா கால் பண்ணிவிட்டு என்கிட்ட மிஷின் இல்லை அப்படின்றீங்க. உண்மையிலே இந்த கிளாஸ் நான் ஆரம்பிச்சிக்கிறதுக்கு காரணமே நிறைய பேர் கஷ்டம் இருக்கும், அவங்களால வெளியில் போய் கற்றுக்க முடியாதுன்ற ஒரே சூழ்நிலை தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் வந்து உங்கள்கிட்ட மிஷின் இருந்து உண்மையிலே உங்களுக்கு டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்ட்டு விருப்பம் இருக்குங்க, தாராளமாக எனக்கு கால் பண்ணி கிளாஸில் ஜாயின் ஆகலாம். மற்றபடி இல்லை என்னோட எவ்வளோ எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவ்வளோ எஃபெக்ட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன்.
ஒரு டெய்லர் எல்லாம் லட்சக்கணக்கில் டெய்லர் உருவாகணும்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். என்னால் ஒரு டெய்லர் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற அளவுக்கு உருவானாவே எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான். ஏன்னா அவங்களால ஒரு கஷ்டத்துக்கு வந்து சமாளிக்க முடியுது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இப்போ நம்ம ஹை பட்டி கட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹூக் பட்டி தான் நம்ம கட்ட போகிறோம். இதில் தான் நான் எப்போயுமே ஹை பட்டியில் நம்ம டிசைன் வைக்க மாட்டோம் சரிங்களா. ஹூக் பட்டியில் தான் நம்ம டிசைன் வைக்குவோம். சாரீ கலர் இந்த மாதிரி தான் இருக்கிறது சாரீ. சரி, இது அதே கலர் லைனிங் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். இது வந்து டபுள் கலர் மாதிரி தெரியுன்றதுக்கு நான் லைனிங் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு 2x2 வந்து நான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இப்படி கிராஸாக ஃபோல்ட் பண்ணி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க சரிங்களா. அதே மாதிரி ஒரு 10 பீஸு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கினா போதும். அதுவே போதுமானது அது. இதே மாதிரி எல்லாத்துக்கும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸோ அது ட்ரையாங்கிள் ஷேப்பில் க்ளீனாக வர மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஓகேவா. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு தான் நம்ம வந்து ஹை பட்டியில் வந்து வச்சு கட்டுவோம். நம்ம கொரோனானால எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளோ போயிருக்கோம் இல்லைங்களா. அதனால் வந்துட்டு நம்ம வந்து ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்கோம். சரி, ஒரு எவ்வளோ டெய்லராக உருவானாலும் எனக்கு சந்தோஷம்தான். டெய்லர் வந்து அவமானம் கிடையாது. அது நம்ம மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா. துணி தைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீ டெய்லரா அப்படின்ட்டு சொல்கிறாங்கனாக்கா நம்ம கவலையே படக்கூடாது. நான் டெய்லர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுன்னு போயிட்டுருக்கணும் சரிங்களா. இவங்க அது சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. நம்ம எவ்வளோ பேர் வீட்டில் இருப்போம். நம்மளால் முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டு நம்ம குடும்பத்துக்கு சேரும் இல்லைங்களா. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எல்லோரும் ஸ்கூல் சேர்த்துருப்போம். ஃபீஸ் கட்டுறதுக்காகட்டும் அது கட்டுறதுக்காகட்டும் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். நம்ம கற்றுக்குனாக்கா அதில் வந்து நம்ம ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தால் கூட நம்ம வீட்டுக்கு ஒரு செலவுக்கு ஆகும். அதனால யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சான்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. நான் எந்த மாதிரி டவுட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி தரேன், சொல்லித்தரேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. ஆச்சுங்களா. நான் எதுனா தப்பாக பேசியிருப்பேன்னு நினச்சிருந்தீங்களா? சாரி. ஏன்னாக்கா நானும் ரொம்ப குழந்தை வச்சுட்டு ரொம்ப வெளியில் போய் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது. அந்த சிச்சுவேஷனில் தான் நானும் போய் டெய்லரிங் கற்றுன்னு வந்தேன். அந்த டெய்லரிங் கற்றுக்க சொல்லி எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்துச்சு. கரெக்டாக போக முடியல. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்ற ஒரே சிச்சுவேஷனில் சரி நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் நான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி டிசைன் ஆனோடனையும் அது மேலே வந்து ஊக் பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக. நான் வந்து உங்களுக்கு அலு ப்ளவுஸு பாடி மெஷர்மெண்ட்டு இந்த மாதிரி தான் மெயின் எதில் நம்மளுக்கு அமௌண்ட்டு கொஞ்சம் கூடுதலாக வருதோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னோட பெஸ்ட்டாக சொல்லி கொடுக்குறவங்களும் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. எனக்கு கிளாஸில் என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சு, நான் எப்படி கற்றுக்கினேன் அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லைனாக்கா திருப்பிட்டு கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பினாக்கா இந்த மாதிரி வரும் பாருங்கள். அது மேலே எட்ஜிலே வந்து ஸ்டிச் போட்டுங்க. நான் சின்ன கரெக்ஷன் எல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஒரு 1/4 இன்ச்சு வேரியேஷனில் வந்தால் நம்ம சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த ப்ளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணிங்களாக்கா, இப்போ நம்ம சாதா ப்ளவுஸ் வந்து 250 அப்படி சார்ஜ் பண்ணாக்கா, இந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம 500 கிட்ட சார்ஜ் பண்ணுவோம். அதுக்குன்னு 500 நினச்சிக்காதீங்க. உங்கள் ஏரியாவில் எவ்வளோ நடக்குதுன்னு பார்த்து அதோட ஒரு 50 ருபீஸ் கம்மியாகவே வாங்கிக்கிங்க சரிங்களா. நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண சொல்லி உங்களுக்கு அமௌண்ட் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி ஆனோடனே இதில் டபுள் ஃபோல்டு பண்ணுங்க. இல்லை எக்ஸ்ட்ரா இருந்தால் உங்களுக்கு ஃபோல்டிங் சரியாக வரலன்னா அதை லைட்டாக கட் பண்ணிக்கிங்க. ஈக்குவலாக கட் பண்ணிங்க. கிளாத்தை வந்து கட் பண்ண சொல்ல க்ளீனாக கட் பண்ணிக்கோங்க. இங்கே டபுள் ஃபோல்ட் போட்டுங்க. போட்டுட்டு அது மேலே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க.
பண்ணிட்டீங்களா பாருங்கள், உங்களுக்கு பேக் வந்து எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. இப்போ சாரீ ஒரு கலரு, ப்ளவுஸ் பீஸ் ஒரு கலர் வருது இல்லைங்களா? இப்போ அந்த மாதிரி இருக்க சொல்ல இது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி லுக்காக நல்லா தெரியுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் பீஸு ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. இப்போ பேக்கில் வந்து இந்த டிசைனாக பண்ணுங்கள். இல்லை மூட்டை மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் இல்லை ஃபினிஷிங்கில் நான் அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நான் உங்களுக்கு நிறைய வீடியோ போடுறேன் இதுக்கு மேலே. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.